Areas related to circles. Exercise 12.3, problem number 4. Find the area of the shaded region where a circular arc of radius 6 cm has been drawn with vertex O of the equilateral triangle OAB of side 12 cm as center. இங்க என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க என்ன நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஷேடட் ரீஜனோட ஏரியா எவ்வளவு, அதாவது இந்த பிங்க் கலர் ஹைலைட்டட் ரீஜன் வந்து இருக்கு பாத்தீங்களா, இதோட ஏரியா எவ்வளவு அப்படின்றதா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவங்க என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்க் வந்து கொடுத்திருக்காங்க, அதோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? இப்போ சர்க்குலர் ஆர்க் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஃபிகரை வந்து குறிக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்க். இதோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இப்போ OE தான் ரேடியஸ்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டரா, அதே மாதிரி OCயும் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் தான் வந்து குறிக்குது, which is equal to 6 சென்டிமீட்டர். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா OAB. ஸோ OAB அப்படின்றது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இதோட சைட்ல இருந்து வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். AB வந்து 12 சென்டிமீட்டர்னா OA இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த கம்ப்ளீட் லென்த், இதுவும் வந்து 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி OBயும் வந்து பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஓகேங்களா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி வெர்டெக்ஸ் ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 60 டிகிரிக்கு வந்து ஈக்குவலா. ஸோ இங்க வந்து நமக்கு ஆங்கிள் ஆஃப் செக்டார் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு, which is equal to 60 டிகிரி. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷேடட் ரீஜனோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா இங்க மேல ப்ளூ கலர் ஹைலைட்டட் ஃபிகர் இருக்கு பாத்தீங்களா, இதோட ஏரியா பிளஸ் கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்குலர் ஏரியா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார். செக்டாரோட ஏரியா, அதாவது ப்ளூ கலர் ஹைலைட்டட் ஃபிகர், இது வந்து ஒரு செக்டார் தானே. ஸோ இதோட ஏரியா பிளஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் OAB. இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் செக்டார், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்டாரை வந்து நான் வந்து எடுத்து இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட செக்டார். ஓகேங்களா? ஒரு டோட்டல் சர்க்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஆங்கிள் வந்து 360 டிகிரியா. இந்த 360 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்படின்னா நமக்கு மேல இருக்க ரிமைனிங் ஆங்கிள் எதுக்கு வந்து ஈக்குவல், 360 டிகிரி மைனஸ் ஆஃப் 60 டிகிரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 300 டிகிரியா. ஸோ இப்போ நமக்கு தேவையான டீட்டா வந்து பாத்தீங்கன்னா 300 டிகிரி அப்படின்றது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் எதுக்கு வந்து ஈக்குவல், 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவலா. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் தேவை, டீட்டா வந்து தேவை. ஸோ ரெண்டும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், டீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டீட்டாவோட வேல்யூ 300 டிகிரியா. ஸோ 300 டிகிரி divided by 360 degree into pi ஓட வேல்யூ 22/7 into r square வந்து பாத்தீங்கன்னா 6 into 6 தான். So 6 into 6 that is equal to 300 divided by 60 வந்து என்ன கிடைக்கும், 5 வந்து கிடைக்குமா. அதே மாதிரி 360 divided by 60 degree வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து திரும்பவும் 6 நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 into 6 30யா. ஸோ 30 into 22/7 கூட நம்ம வந்து எப்படி எழுதலாம், 3.14 அப்படின்னு வந்து எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 30 3.14 ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 3.14 into 30 என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 remaining 1 4, இங்க வந்து 9, இங்க வந்து ஒரு 0. 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமலை வந்து பிளேஸ் பண்ணோம்னா 94.20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து கிடைக்கும். சர்க்குலர் ஆர்க்கோட ஏரியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறது ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் OAB. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஏரியா எதுக்கு வந்து ஈக்குவல், ஏரியா இஸ் ஈக்குவல் டு √3/4 இன்டூ சைட் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.7 divided by 4 இன்டூ சைட் ஸ்கொயர்.
சைட் ஆஃப் தி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இன்டூ 12 12 by 4 is 3. நெக்ஸ்ட் வந்து 3 into 12 வந்து பார்த்தீங்கன்னா 36. 1.7 into 36 that is equal to 36 17. 42 remaining 4 21 25. அடுத்து இங்க வந்து 6 3 2 remaining 1 இங்க வந்து 612. ஓகேங்களா? 612 னா டெசிமல் எங்க பிளேஸ் பண்ணணும்? ஒரு டிஜிட்க்கு முன்னாடி. அப்படின்னா 61.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபைனலா நம்ம வந்து இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார், அதாவது 94.20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிளஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 61.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். So that is equal to 94.20வையும் 61.20வையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 155.40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா?